வெல்கம் இன்வெஸ்டர்ஸ். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் இன்று சந்தை நிலவரம் பற்றியும், எம்பாசிஸ், இண்டஸ் பவர், தைரோகேர், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டாக்டர் ரெட்டிஸ், பேடிஎம் காலாண்டு முடிவுகள் பற்றியும், ஐசிஐசிஐ குரூப் தன் ஹோல்டிங்கில் அதிகரித்த 5 நிறுவன பங்குகள் பற்றியும், மேலும் தங்கம் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஜனவரி 27 இன்று சென்செக்ஸ் மற்றும் நிப்டி வாரத்தின் முதல் நாளான இன்று கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. இதற்கு பலவீனமான உலகளாவிய குறிப்புகள், ஏமாற்றம் அளிக்கும் 3வது காலாண்டு முடிவுகள், அமெரிக்க வர்த்தக கொள்கையின் நிச்சயமற்ற தன்மை மற்றும் எஃப்ஐஐகளின் வெளியேற்றம் ஆகியவற்றால் சந்தை பெரும் வீழ்ச்சி அடைந்தன. மேலும் சந்தை ஏற்ற இறக்க குறியீடான இந்தியா விக்ஸ் 8% மேல் உயர்ந்தது. முடிவில் சென்செக்ஸ் 824 புள்ளிகள் குறைந்து 75,366ஆகவும், நிப்டி 275 புள்ளிகள் குறைந்து 22,817ஆகவும் இருந்தன. சுமார் 542 பங்குகள் உயர்ந்தும் 3,398 பங்குகள் சரிந்தும் 115 பங்குகள் மாறாமல் இருந்தன. 2024க்கு பிறகு முதல் முறையாக நிப்டி 22,800க்கும் கீழே சரிந்துள்ளது. இந்த பெரும் சரிவின் மூலம் முதலீட்டாளர்களுக்கு 9 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. துறை சார்ந்த குறியீடுகள் அனைத்தும் பெரும் சரிவிலே முடிந்தன. இந்த வீழ்ச்சியிலும் நிப்டியில் டாப் கெய்னராக இருந்த பங்குகள் ஐசிஐசிஐ பேங்க், பிரிட்டானியா, எம்என்எம், ஹுல் மற்றும் எஸ்பிஐ பங்குகளாகும். டாப் லூசரான பங்குகள் HCL டெக், டெக் மஹிந்திரா, விப்ரோ, ஹிண்டால்கோ, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். 52 வீக் ஹை பங்குகளில் ஜேகே சிமெண்ட்ஸ் மட்டுமே. 52 வீக் லோ பங்குகள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கிளாண்ட் ஃபார்மா, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஜி என்டர்டைன்மெண்ட் பங்குகளாகும். எம்பாசிஸ் லிமிடெட் நிறுவனம் 2024-25 3வது காலாண்டில் முடிவுகளை அறிவித்தது. வருவாய் கடந்த ஆண்டை காட்டிலும் 6.69% அதிகரித்து 3,561 கோடியாக இருந்தது. நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் காலாண்டில் கிட்டத்தட்ட 15% அதிகரித்து 428 கோடியாக இருந்தது. இது ஆண்டு அடிப்படையில் 1% ஆகும். இதையடுத்து இந்த பதிவின் போது பங்கின் விலை மார்க்கெட்டின் பெரும் சரிவை தொடர்ந்து 2.5% குறைந்து 2,943 இருந்தது. இண்டஸ் டவர் லிமிடெட் நிறுவனம் 2024-25 நிதியாண்டின் 3வது காலாண்டில் எதிர்பார்த்ததை விட சிறப்பான வருவாய் ஈட்டியது. இதையடுத்து லார்ஜ் கேப் நிறுவனமான இண்டஸ் டவரின் பங்கின் விலை 5% குறைந்து 350 இருந்தது. தைரோகேர் நடப்பு நிதியாண்டில் 3வது காலாண்டில் டயக்னாஸ்டிக் நிறுவனமான தைரோகேர் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் நிகர லாபம் 24% அதிகரித்து 19.11 கோடியாக உயர்ந்துள்ளதாக அறிவித்த பிறகு பங்கின் விலை 3% அதிகரித்து 815 இருந்தது. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் நடப்பு நிதியாண்டின் அக்டோபர் டிசம்பர் காலாண்டில் அதன் முழுமையான நிகர லாபம் 96% உயர்ந்து 3,570 கோடியாக இருந்தது. இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் 1,818 கோடியாக இருந்தது. காலாண்டின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 3,249 கோடியாகும். இது முந்தைய ஆண்டில் அறிவிக்கப்பட்ட 1,874 கோடியிலிருந்து 73.4% அதிகமாகும். நிறுவனம் ₹2 முகமதிப்புள்ள ஒரு பங்குக்கு ₹2.50 இடைக்கால டிவிடெண்ட் அறிவித்துள்ளது. பதிவு தேதியாக ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை நிர்ணயித்துள்ளது. மேலும் தகுதியான பங்குதாரர்கள் பிப்ரவரி 22க்குள் பே அவுட்டை பெறுவார்கள். இதையடுத்து 99,157 மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பங்கின் விலை 2% குறைந்து 514 இருந்தது. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் நிறுவனம் நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் சந்தை மதிப்பீடுகளை காட்டிலும் நல்ல ரிசல்ட்டை பதிவு செய்தது. நிகர லாபம் ஆண்டுக்கு 2.5% உயர்ந்து 1,413.3 கோடியாக உயர்ந்துள்ளது. வருவாய் காலாண்டில் 16% உயர்ந்து 8,358.6 கோடியாக இருந்தது.
இது சமீபத்தில் வாங்கிய என்ஆர்டி வணிகத்தின் பங்களிப்பால் ரிவ் லிமிட் விற்பனை வீழ்ச்சியை ஈடுகட்டியது. அதன் எபிடா மார்ஜின் 3வது காலாண்டில் முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் 29.3%இலிருந்து 27.5% குறைந்துள்ளது. இதையடுத்து டாக்டர் ரெட்டிஸ் பங்கிற்கு தரகு நிறுவனமான HSBC 1250 இலக்கு விலையுடன் ஹோல்டிங்கும், நுவாமா 1533 இலக்கு விலையுடன் பையிங்கும், ஜெயம் பைனான்சியல் 1753 இலக்கு விலையுடன் பையிங் ரேட்டிங்கும் கொடுத்துள்ளனர். இந்த பதிவின் போது பங்கின் விலை 2.5% வரை குறைந்து 1198 இருந்தது. பேடிஎம் பேரண்ட் நிறுவனமான 197 கம்யூனிகேஷன்ஸ் டிசம்பர் 31, 2024-25 முடிவடைந்த காலாண்டில் ஒருங்கிணைந்த இழப்பு 208.5 கோடியாக குறைந்துள்ளதாக அறிவித்தது. ஒரு வருடத்திற்கு முன்பு இதே காலகட்டத்தில் நிறுவனம் 221.7 கோடியாக நஷ்டத்தை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் பேடிஎம், பேயூ மற்றும் ஈசிபஸ் தவிர 10 சீன பிரஜைகள் மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக கடந்த 2 ஆண்டுகளில் அவர்களின் கணக்குகளில் சுமார் 500 கோடியை அமலாக்கத்துறை முடக்கியதாக HBZ டோக்கன் இந்தியாவில் இருந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியை அடுத்து பங்கின் விலை 9% வீழ்ச்சியடைந்து இறுதியில் 4% குறைந்து 781 இருந்தது. மேன்கைண்ட் பார்மா நிறுவனம் 2024-25 நிதியாண்டின் 3வது காலாண்டில் நிகர லாபம் ஆண்டுக்கு 16% சரிந்து 385 கோடியாக இருந்தது. இது செலவினங்களின் அதிகரிப்பால் குறைந்தது. மேன்கைண்ட் பார்மாவின் 3வது காலாண்டில் நிகர லாபம் அக்டோபர் முதல் நடைமுறைக்கு வந்த பாரத் சீரம்ஸ் மற்றும் தடுப்பூசிகளை $1.6 பில்லியன் மதிப்பில் கையகப்படுத்தியதன் மூலம் பாதிக்கப்பட்டது. மேலும் வருவாய் ஆண்டுக்கு 24% உயர்ந்து 3230 கோடியாகவும், எபிடா மார்ஜின் ஆண்டுக்கு 240 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து 25.8% இருந்தது. இதையடுத்து இந்த பதிவின் போது பங்கின் விலை 2.5% குறைந்து 2448 இருந்தது. ஐசிஐசிஐ குரூப் ஐசிஐசிஐ இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் நிர்வகிக்கப்படும் ஐசிஐசிஐ குழுமம் இந்தியாவில் உள்ள ஒரு முக்கிய சொத்து மேலாண்மை நிறுவனமாகும். இது முதலீட்டாளர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் ஈக்விட்டி, கடன்கள், ஹைபிரிட் மற்றும் பல்வேறு இடர் விருப்பங்கள் நிதியியல் ரீதியாக முதலீடு செய்ய முதலீட்டு விருப்பங்களை வழங்குகிறது. அந்த வகையில் 2025 நிதியாண்டின் 3வது காலாண்டில் ஐசிஐசிஐ குழுமம் தனது பங்குகளை அதிகரித்த சில பங்குகளை பட்டியலிட்டுள்ளன. அவற்றில் முதலாவது நிறுவனம் லார்சன் அண்ட் டூப்ரோ லிமிடெட். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் 4,75,485.80 கோடிகள். லார்சன் அண்ட் டூப்ரோ என்பது பாதுகாப்பு, மின்சாரம், உள்கட்டமைப்பு மற்றும் பல துறைகளில் EPC தீர்வுகளை வழங்கும் ஒரு உலகளாவிய கூட்டு நிறுவனமாகும். இவர்களின் ஆர்டர் புத்தகத்தின் மதிப்பு 13% அதிகரித்து 5,10,400 கோடியாக உள்ளது. இதில் 67% உள்கட்டமைப்பு பிரிவிலும் 34% ஆர்டர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வந்தவை. ஐசிஐசிஐ குழுமம் லார்சன் அண்ட் டூப்ரோ பங்குகளை 1.2% இருந்து 5.9% உயர்த்தி உள்ளது. இது நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டின்படி 3.9% அதிகமாகும். இரண்டாவது நிறுவனம் IEX லிமிடெட். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் 15,223.46 கோடி. IEX ஒரு தானியங்கு தளத்தை வழங்குகிறது. இது மின்சார வர்த்தகத்தை செயல்படுத்துவதற்கு ஆற்றல் அலகுகளின் மூலம் விநியோகத்தை செயல்படுத்துகிறது. நிறுவனம் அதன் 6 பிராந்திய எரிவாயு மையங்களுக்குள் பல செயலில் டெலிவரி புள்ளிகளை கொண்டுள்ளது. இதையடுத்து ஐசிஐசிஐ குழுமம் IEX நிறுவனத்தில் தனது பங்குகளை 1.6% இருந்து 4.9% உயர்த்தியுள்ளது. இது 3வது காலாண்டு நிலவரப்படி 2.47% அதிகமாகும்.
மூன்றாவது நிறுவனம் நைகா. நிறுவனம் 48,102.74 கோடி சந்தை மூலதனம் கொண்ட நைகா ஒரு நுகர்வோர் தொழில்நுட்ப தளமாகும். இது வாழ்க்கை முறை சார்ந்த சில்லறை சேவைகளை வழங்குகிறது. நைகா நாட்டின் மிகப்பெரிய அழகு பொருட்கள் விற்பனை நெட்வொர்க் ஆகும். கவுண்டியில் 210 கடைகளுடன் அழகு மற்றும் ஃபேஷனில் 6,800க்கும் மேற்பட்ட பிராண்டுகள் உள்ளன. அவர்களின் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு 31% அதிகரித்து 37 மில்லியனாக உள்ளது. ஐசிஐசிஐ குழுமம் நிறுவனத்தில் தனது பங்குகளை 5.11% இருந்து 7.59% அதிகரித்துள்ளது. இது 3வது காலாண்டின்படி 2.48% அதிகரித்துள்ளது. 4வதாக இண்டஸ் இன் பேங்க் 74,44,097 கோடி சந்தை மூலதனம் கொண்ட நாட்டின் 5வது பெரிய தனியார் வங்கியான இண்டஸ் இன் பேங்க் கருவூல செயல்பாடுகளை நிர்வகிப்பதோடு சில்லறை மற்றும் நிதி சேவைகளை வழங்குகிறார்கள். இந்த வங்கி நாட்டில் உள்ள சர்வதேச நிதி சேவை மையங்கள் உட்பட இந்தியா முழுவதும் செயல்படுகிறது. 2025 2வது காலாண்டின்படி அவர்களின் அனைத்து வணிக பிரிவுகளிலும் 41 மில்லியன் வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது. ஐசிஐசிஐ குழுமம் நிறுவனத்தில் தனது பங்குகளை 2.68% இருந்து 5.7% அதிகரித்துள்ளது. இது 25ஆம் காலாண்டில் 2.39% அதிகரித்துள்ளது. 5வது மற்றும் இறுதியாக பிஎன்சி இன்ஃப்ராடெக் லிமிடெட் 7,828.29 கோடி சந்தை மூலதனம் கொண்ட பிஎன்சி இன்ஃப்ரா இந்தியாவின் முன்னணி உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் கட்டுமான நிறுவனமாகும். நிறுவனம் பாலங்கள், நெடுஞ்சாலைகள், மேம்பாலங்கள் மற்றும் பிறவற்றில் நிபுணத்துவம் பெற்றது. 2025 நிதியாண்டில் பிஎன்சி இன்ஃப்ரா பெற்ற புதிய ஆர்டர்கள் 6,670 கோடி ஆகும். பிஎன்சி இன்ஃப்ரா அதிக மதிப்புள்ள செயல்படுத்தப்படாத ஆர்டர் புக் கொண்டுள்ளது. அதன் மதிப்பு 2024 2வது காலாண்டின்படி 19,900 கோடி ஆகும். இதில் 65% நெடுஞ்சாலை, விரைவு சாலை ஒப்பந்தங்களில் இருந்தும் 35% தண்ணீர், கால்வாய் மற்றும் ரயில்வே திட்டங்களில் இருந்து வருகிறது. மேலும் MORTH, NHAவிலிருந்து ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்படாத ஆர்டர் புக்கில் 33% ஆகும். ஐசிஐசிஐ குழுமம் பிஎன்சி இன்ஃப்ராடெக்கில் தனது பங்குகளை 1.6% இருந்து 3.14% அதிகரித்துள்ளது. இது 2025 நிதியாண்டின் 3வது காலாண்டு நிலவரப்படி 2.8% அதிகரித்துள்ளது. ஐசிஐசிஐ குழுமம் லார்சன் அண்ட் டூப்ரோ, IEX லிமிடெட், நைகா, இண்டஸ் இன் பேங்க் மற்றும் பிஎன்சி இன்ஃப்ராடெக் பங்குகளை மேலும் அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 7,540ஆகவும் வெள்ளி 1 கிராம் 104ஆகவும் இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டிவிடுங்க. நன்றி.